MCR Antiviral Shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். காந்தியத்தை என்னை விட சரியாக பின்பற்றுபவர். எனக்கு அவர் மாணவர் அல்ல, குரு என காந்தியால் போற்றப்பட்டவர். ஆயுத புரட்சியால் தான் நிலமற்றவர்களுக்கு நிலச்சுவாந்தாரர்களிடம் இருந்து நிலத்தை பெற்றுத்தர முடியும் என்று கம்யூனிசவாதிகள் சொல்லிய நிலையில், அமைதியான முறையில் எந்தவித உயிரிழப்புகளும் இன்றி நிலச்சுவாந்தாரர்களிடம் இருந்து நிலத்தை வாங்கி பகிர்ந்து அளிக்க முடியும் என்று செயல்படுத்தி காட்டியவர். இப்படி அசாத்திய செயல்களை சாத்தியமாக்கியவர் ஆச்சாரியா வினோபா பாவே. ஆயிரத்தி 1895 செப்டம்பர் 11 மகாராஷ்டிராவின் கடலோர கொங்கன் பகுதியில் உள்ள ககோடா என்ற குக் கிராமத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் விநாயக் நரஹரி பாவே. யோகிகள், தத்துவ ஞானிகளின் கருத்துக்களை இளம் வயதிலேயே உள்வாங்கிய பாவேவுக்கு வழக்கமான பள்ளி பாடங்கள் போதுமானதாக இல்லை. பல்வேறு ஆன்மீக சாதனங்களை கற்றார். பிரம்மச்சரியத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பது என்று உறுதி பூண்டார். ஆயிரத்தி 1918 இடைநிலை தேர்வுக்கு பம்பாய்க்கு செல்லும் வழியில் ஒரு செய்தித்தாளை வாங்கி படிக்கிறார். அந்த செய்தித்தாளில் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் பேசிய காந்தியின் உரை இருந்தது. அந்த பேச்சை படித்த வினோபா பாவேவுக்கு உள்ளுக்குள் ஒரு மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. உடனடியாக தனது பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்களை தீ வைத்தார். அதுவரை தன்னுடைய ஆன்மீக தேடலுக்காக இமயமலைக்கோ வங்கத்திற்கோ செல்ல வேண்டும் என்று எண்ணிருந்த பாவே, இனி காந்தியின் திருவடிகளில் சரணடைவதே சிறந்தது என்று முடிவு செய்தார். பின்னர் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். பாவேவுக்கு காந்தி பதில் எழுத கடிதங்கள் மூலம் தொடர்ந்து கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. அகமதாபாத்தில் உள்ள கொச்ராப் ஆசிரமத்திற்கு வருமாறு பாவேவுக்கு காந்தி அழைப்பு விடுத்தார். பாவே 7 ஜூன் 1916 காந்தியை சந்தித்தார். இந்த சந்திப்பு வினோபாவின் வாழ்க்கை போக்கையே மாற்றியது. காந்தியின் ஆசிரமத்தில் கற்பித்தல், படிப்பது, சமூகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துவது, ஆன்மீக தேடல்கள் போன்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றார். 1921 ஏப்ரல் 8 காந்தி விருப்பப்படி மகாராஷ்டிரா மாநிலம் வர்தாவில் இருந்த பிரம்மா வித்யா மந்திர் ஆசிரமத்தின் பொறுப்பை ஏற்றார். ஆயிரத்தி 1940களில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக காந்தி தொடங்கிய தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் நபராக வினோபா பாவே கைதாவார் என்று காந்தி அறிவித்த பொழுது அனைவரும் யார் இந்த வினோபா பாவே என்று ஆச்சரியமாக பார்த்தனர். தனிநபர் சத்தியாகிரகத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை சென்றார் வினோபா பாவே. சிறையில் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருந்தார். இப்படி காந்தியின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக வினோபா பாவே இருந்தார். இவரை காந்தி தன்னுடைய ஆன்மீக வாரிசாக்கினார். உலகம் முழுவதும் நிலப்பிரபுக்களிடம் இருந்து நிலத்தை வாங்கி நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக ஆயுதம் தூக்கி புரட்சிகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தன்னுடைய கால்களையே புரட்சிக்கு பயன்படுத்தியவர் வினோபா பாவே. இந்தியா சுதந்திரம் வாங்கிய பிறகு நிலச்சுவாந்தரர்களுக்கும் நிலமற்றவர்களுக்கும் இடையே பல்வேறு பகுதிகளில் மோதல் நிலவி வந்தது. தெலங்கானா பகுதியில் இடதுசாரி தீவிரவாத குழுக்களுக்கும் நிலச்சுவாந்தாரர்களுக்கும் தொடர்ந்து வன்முறை ஏற்பட்டது. இந்த வன்முறைகளுக்கு தீர்வு காண்பதில் அன்றைய மத்திய மாநில அரசுகள் தோல்வியடைந்தன. இதை உணர்ந்த வினோபா பாவே பிரச்சனையை தீர்ப்பதற்காக தெலங்கானாவின்
நல்கொண்டா மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடைபெற்ற சர்வோதயா மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டிற்கு வர்தாவில் இருந்த தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து நடந்தே வந்தார் பாவே. அங்கு கூடியிருந்த மக்களிடம் உங்கள் பிரச்சனை என்னவென்று கேட்டார். தாங்கள் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்த 80 ஏக்கர் நிலம் வேண்டும். அதை இடதுசாரி குழுக்கள் தர வேண்டாம், அரசே கொடுக்கட்டும் என்றனர். ஆனால் அரசோ இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தில் வினோபா பாவே ஒருவேளை அரசு நிலம் ஏற்பாடு செய்யவில்லை என்றால் வேறு வழி எதுவும் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எந்த பதிலும் வராததால் உருக்கமாக, நான் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் பயணம் மேற்கொள்வது இதுவே கடைசி முறையாக இருக்கக்கூடும் என்றார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ராமச்சந்திர ரெட்டி எழுந்து தன்னுடைய 1300 ஏக்கர் நிலத்தில் இருந்து 100 ஏக்கர் நிலத்தை கொடுக்கிறேன் என்றார். தனது முடிவில் ராமச்சந்திர ரெட்டி உறுதியாக இருக்கிறாரா என்பதை சோதிக்க மாலையில் இது குறித்து முடிவு எடுப்போம் என்று கூறிவிட்டார். பிறகு மாலை பிரார்த்தனை கூட்டம் முடிந்து பாவே அமைதி காத்தார். மீண்டும் ராமச்சந்திர ரெட்டி எழுந்து நான் 100 ஏக்கர் நிலத்தை கொடுக்கிறேன் என்று கூறினார். நிலத்திற்காக தினம் தினம் ரத்தம் சிந்து கொண்டிருக்கும் பகுதியில் மனமுவந்து ஒருவர் நிலத்தை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. நிலத்தை பெற்றவர்களோ இன்னும் ஒருபடி மேலே போய் எங்களுக்கு 80 ஏக்கர் போதுமானது, அதைவிட 1 ஏக்கர் கூடுதலாக கூட கொடுக்க தேவையில்லை என்று உறுதியாக நின்றனர். இது மற்றொரு ஆச்சரியம். இதனை இறைவனின் திட்டமாக உணர்ந்த வினோபா பாவே பூமிதான இயக்கத்தை தொடங்கினார். தேசம் முழுவதும் 13 ஆண்டுகள் 70,000 கிலோமீட்டருக்கும் மேல் நடைபயணம் மேற்கொண்டு 3 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை பூமி இயக்கத்துக்காக தானமாக பெற்று நிலமற்ற ஏழை மக்களுக்கு பகிர்ந்து அளித்தார். உலகம் முழுவதும் துப்பாக்கி கொண்டு நிலம் பறிக்கப்பட்ட பொழுது எந்த துப்பாக்கியும் இன்றி அகிம்சையின் வழியில் மாபெரும் புரட்சி செய்த வினோபா பாவே 1982ஆம் ஆண்டு 15ஆம் தேதி காலமானார். மத்திய அரசால் 1983இல் அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது. MCR Antiviral Shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ்.